தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். உண்மையிலேயே அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நன்றாக சென்ற அவருடைய கையை ஒடித்திருக்கிறார்கள். அந்த கை ஏன் எப்படி ஒடிபட்டது என்பது குறித்தே நீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள் 2-3 பேர் உள்ளே போய் சிறையிலெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். தனி விசாரணை போலீஸில் நடக்கிற போது கூட. ஆகவே இந்த அரசுக்கு எந்தவித சொரணையும் கிடையாது, எந்த நீதி உணர்ச்சியும் கிடையாது, எந்த அற உணர்ச்சியும் கிடையாது. ஆகவே சவுக்கு சங்கர் அங்கே கொலை செய்யப்படுகின்ற நிலை இப்பொழுது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு அவர் கொண்டு வருவதற்கு காரணமே அஞ்சுகிறார். நாளைக்கு கொலை செய்தால் நீதிமன்றம் வரையிலும் மக்கள் மன்றம் வரையிலும் கொண்டு சென்றிருக்கிறோம் என்று ஒரு அமைதி அடைகிறார். இவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆட்சி. ஒரு போலீஸ்காரன் திருட்டுத்தனமாக எதையும் வைப்பான் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு பரவலாக இருக்கிற காரணத்தினாலே தான் அந்த பெண்மணி சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லையா என்று எனக்கு காட்டிவிட்டு என்னுடைய வீட்டை சோதனை எடுக்கிறது. எவனாவது ஒருவன் நம்ம எதிர்த்தால் போதும், உடனே அவன் மீது ஒரு வழக்கு. இப்பொழுது நம்முடைய சவுக்கு சங்கர் என்ன செய்து விட்டார்? பெரிய குற்றம். எல்லா விவரங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். எப்படித்தான் அவருக்கு தெரிந்ததோ. கஞ்சா வைத்திருந்ததுக்கு குண்டாசா அவர் வைத்தாரா? நீ கொண்டு போய் வைத்தாய். எந்த போலீஸ்காரன் எந்த வழக்கு யாரை கைது செய்ய வேண்டும் என்று அரசு நினைத்தாலும் இந்த ஜனநாயக ஆட்சியில், திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் கஞ்சாவை கொண்டு போய் வைத்து கைது செய்வதுதான் அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. இதை விட கேவலம் எதுவும் இல்லை. உன்னுடைய அரசிலே அந்த மனிதர் ஒரு கௌரவம் மிக்க மனிதர், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் கஞ்சா இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெருமளவுக்கு புழக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நீயே ஒப்புக்கொள்வதாக பொருள். ஆகவே இந்த கஞ்சா வைத்து வழக்கு போடுகின்ற கேவலமான முறையை போலீஸ்காரனிடம் மாற்ற சொல்லு உன்னுடைய ஆட்சியில். அரசாங்கம் நினைத்தால் யாருடைய உரிமையையும் பறித்து சிறையில் வைக்கலாம் என்கின்ற நாட்டில் குடிமகனாக இருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன். உங்களுக்கு பழி வாங்க வேண்டும், ஒவ்வொரு அதிகாரியும் பற்றி அவர் பேசுகிறார், அவர்களை வெளிக்கொண்டு வருகிறார் என்பதற்காக நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்று உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கும் அதுக்கு இந்த பொம்மை அரசு அது சாவி கொடுத்தால் இயங்குகின்ற அரசு, ஸ்டாலினுடைய அரசு. அந்த அரசு இந்த அதிகாரிகளை ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலேயே அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நன்றாக சென்ற அவருடைய கையை ஒடித்திருக்கிறார்கள். அந்த கை ஏன் எப்படி ஒடிபட்டது என்பது குறித்தே நீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள் 2-3 பேர் உள்ளே போய் சிறையிலெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். தனி விசாரணை போலீஸில் நடக்கிற போது கூட வழக்கறிஞர் உள்ளே போவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த அளவுக்கு நீதிமன்றம் சரியாகத்தான் செய்திருக்கிறது. என்றாலும் அவருடைய கை அடிபட்டதற்கு, உடைபட்டதற்கு என்ன காரணம் என்றும் அறிய வேண்டும். அப்படி ஒருவேளை அறிகின்ற நிலை ஏற்பட்டால் அந்த சிறை அதிகாரியின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். ஒவ்வொரு அதிகாரியும் நாம் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம், யாரை வேண்டுமானாலும் அடிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த காக்கி உடுப்புக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இந்த மோசமான திராவிட மாடல் ஆட்சிகளில் வந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தூத்துக்குடியில் 13 மக்களை, ஒரு குற்றமும் செய்யாத மக்களை குறிவைத்து சுட்டார்களே போலீஸ்காரர்கள். அவர்களின் மீது நீதிபதி கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட ஒரு வழக்கு பதிவு செய்யவில்லை இந்த அரசு. கொலை வழக்கு, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். ஏனென்றால் குற்றம் செய்தவர், கலகம் செய்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால் சுடுவதற்கு உரிமை இருக்கிறது. ஓடிக்கொண்டிருந்த மக்களை இவர்கள் முதுகிலே சுட்டார்கள், தலையிலே சுட்டார்கள், பின்தலையிலே சுட்டார்கள். ஆகவே இவர்களின் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதி விசாரணை கமிஷன் வைத்து சொன்ன பிறகும் கூட
திமுக அரசு செய்ததா நான் கேட்கிறேன். டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஹேட் பின் டேக்கன் என்று சொல்லுகிறார்களே இவர்கள். அப்படி என்றால் என்ன, விழுப்புரத்தில் இருப்பவனை திண்டிவனத்திற்கு மாற்றுவது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், இல்லாவிட்டால் என்ன அவன் ஊர்மாற மாட்டானா? ஆகவே இந்த அரசுக்கு எந்தவித சொரணையும் கிடையாது, எந்த நீதி உணர்ச்சியும் கிடையாது, எந்த அற உணர்ச்சியும் கிடையாது. ஆகவே சவுக்கு சங்கர் அங்கே கொலை செய்யப்படுகின்ற நிலை இப்பொழுது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு அவர் கொண்டு வருவதற்கு காரணமே அஞ்சுகிறார். நாளைக்கு கொலை செய்தால் நீதிமன்றம் வரையிலும் மக்கள் மன்றம் வரையிலும் கொண்டு சென்றிருக்கிறோம் என்று ஒரு அமைதி அடைகிறார். இவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆட்சி. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், எல்லார் இடங்களிலும் கஞ்சா வைப்பதே வழக்கமாக இருக்கிறது. வேறு ஏதாவது மாற்றி வையுங்கள். அதனாலே தான் அந்த ஒரு பேர் என்ன, ஃபெலிக்ஸ், அவர் வீட்டுக்கு சோதனையிட சென்றபோது நீங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று நான் சரிபார்த்த பிறகு நீங்கள் உள்ளே நுழையுங்கள். நீங்கள் இந்த வீட்டை சோதனையிடுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் எதையும் கொண்டு வந்து வைக்கவில்லையா என்று, நீங்கள் எதையும் கொண்டு வரவில்லையா என்று எனக்கு காட்டிவிட்டு நீங்கள் உள்ளே போங்கள் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு கேவலமாக இருக்கும் இந்த அரசை பற்றி. வெளிநாட்டில் இருக்கிறவன் என்ன நினைப்பான்? ஒரு போலீஸ்காரன் திருட்டுத்தனமாக எதையும் வைப்பான் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு பரவலாக இருக்கிற காரணத்தினாலே தான் அந்த பெண்மணி சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லையா என்று எனக்கு காட்டிவிட்டு என்னுடைய வீட்டை சோதனை எடுங்கள் என்று. உள்ளே போய் இவர்கள் மீண்டும் இன்னொரு 50 கிராம் கஞ்சா பொட்டலத்தை வைத்து மீண்டும் இந்த பெண்மணியவே அந்த அம்மையாரையே கைது செய்ய முடியும், அல்லது அவர் மீது வழக்கு போட முடியும். அது கேவலமாக இருக்கிறது. ஒரு நீதி உணர்ச்சியும் இல்லாமல், நியாய உணர்ச்சியும் இல்லாமல் தனக்கு வாக்களித்த மக்களையே தண்டிப்பது, அவர்களின் மீது பொய் வழக்கு போடுவது. எவனாவது ஒருவன் நம்ம எதிர்த்தால் போதும், உடனே அவன் மீது ஒரு வழக்கு. இப்பொழுது நம்முடைய சவுக்கு சங்கர் என்ன செய்து விட்டார்? பெரிய குற்றம். எல்லா விவரங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். எப்படித்தான் அவருக்கு தெரிந்ததோ. ஆதாரமற்ற தகவல் சொல்கிறாங்களே சார், அது எதுவும் ஆதாரமே இல்லை, அதனால தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஆதாரம் இல்லை என்றால் நீ வழக்கு போடு. ஆதாரத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு உண்டு. சும்மா போகின்ற போதெல்லாம் எவனும் கொண்டு நேற்று அதானி மாம்பழத்தில் 5000 ரூபாயை திருடி கொண்டு போய்விட்டார் என்று ஒருவன் சொன்னால், அது மாதிரி நீ ஒரு இல்லாத குற்றச்சாட்டை, நம்ப முடியாத குற்றச்சாட்டை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் மீது வழக்கு போடுவோம். அதை பற்றி பரவாயில்லை, அதற்கு பிரிவுகள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் குண்டாசே போடுவாயா? நான் கேட்கிறேன், 50 கிராம் கஞ்சா வைத்திருந்ததுக்கு குண்டாசா? 50 கிராம் கஞ்சா அவர் வைத்தாரா? நீ கொண்டு போய் வைத்தாய். எந்த போலீஸ்காரன் எந்த வழக்கு யாரை கைது செய்ய வேண்டும் என்று அரசு நினைத்தாலும் தொல்பழங்காலமாக இந்த ஜனநாயக ஆட்சியில், திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் கஞ்சாவை கொண்டு போய் வைத்து கைது செய்வதுதான் அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. அதுவும் 50 கிராம். 50 கிராம் என்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு 1000 ரூபாய் அதனுடைய. இப்பொழுது கஞ்சா வெகு வரவாக நாட்டிலே இருக்கிறது. பெரிய அளவுக்கு வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆன்லைனில் நடக்கிறது. வெட்கம் இருக்கிறதா இந்த முதலமைச்சருக்கு? ஆன்லைனில் ஹீராயின், எல்இடி, கஞ்சா இவற்றினுடைய பொட்டலமெல்லாம் உங்களுக்கு கொரியரில் போகிறது. பணம் உங்களுக்கு ஆன்லைனில் வருகிறது. ஆன்லைனில் ஆர்டர் போட முடிகிறது. நீங்கள் ஒரு பொருளுக்கு அமேசானிலோ மற்றவற்றிலோ ஆர்டர் போடுவது போல் அவன் வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நீங்கள் ஆர்டர் போட்டு ஹீராயினையும் கஞ்சாவையும் வரவழைக்க முடியும் என்று ஆங்கில செய்தித்தாள்களில் எழுதுகிறான். ஹீராயின் 2 அல்லது 3 கிராம் 5000 ரூபாய்க்கு இருக்கிறது. அதற்குள் மாட்டிக்கொண்டவன், அந்த பழக்கத்திற்கு ஆட்பட்டவன் செத்து பணமாக போக வேண்டியவனே தவிர அவன் மீளுவதற்கே வழி இல்லை. இதை ஒரு நாடு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அப்புறம் கஞ்சா என்பது 50 கிராம் 100 கிராம் அதனுடைய விலை 1000-2000 தான். என்ன, ஹீராயினை விட எல்இடியை விட கஞ்சா விலை குறைவு. ஆனால் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறது. எல்லாமே பெட்டி கடையில் குட்கா கிடைப்பது போல இப்பொழுது கஞ்சா கிடைக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதை விட கேவலம் எதுவும் இல்லை. உன்னுடைய அரசிலே அந்த மனிதர், ஒரு கௌரவம் மிக்க மனிதர், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் கஞ்சா இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெருமளவுக்கு புழக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நீயே ஒப்புக்கொள்வதாக பொருள். ஆகவே இந்த கஞ்சா வைத்து வழக்கு போடுகின்ற கேவலமான முறையை போலீஸ்காரனிடம் மாற்ற சொல்லு. உன்னுடைய ஆட்சியிலாவது பொய் வழக்கு நீங்களெல்லாம் போடுவதை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. எந்த அரசு பொய் வழக்கு போடாத அரசு? அதெல்லாம் ராஜாஜி காமராஜர் காலத்தோடு போய்விட்டது.
இப்பொழுது பொய் வழக்கு உங்களை எதிர்த்து பேசினால் பொய் வழக்கு போடுவீர்கள். இதற்கு இந்த காலங்காலமாக கஞ்சாவை வைத்து எதற்கு பொய் வழக்கு போடுகிறாய்? வேறு ஏதாவது காரணம் சொல்லி போடு. ரொம்ப பழைய முறை இது. ஜெயலலிதா தன்னுடைய ஸ்வீகாரம் கூட்டிய மகன் சுதாகரன் தன்னுடைய பணம் பூராவையும் எடுத்து கொண்டு விட்டான் என்று தெரிந்தபோது அவன் வீட்டிலே கஞ்சாவை கொண்டு போய் வைத்து கஞ்சா வழக்கு போட்டு அவனை கொண்டு வந்து சிறையில் வைத்து அடித்து உதைத்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு விட்டு பிறகு கஞ்சா வழக்கை கைவிட்டார்கள். இது ஜெயலலிதா காலத்திலிருந்து நடக்கிறது. அதற்கு முன்னாலும் இதான் நடக்கிறது. ஆக உங்களுக்கு ஒரு ஆளை கைது செய்ய வேண்டுமென்றால் கஞ்சாவை நீங்களே கொண்டு போய் நீங்களே வைத்து விடுவீர்கள். பிறகு அவர் வைத்திருந்தார் என்று நீங்கள் கைது செய்வீர்கள். இந்த நாடு பாதுகாப்பான நாடா? இந்த நாட்டினுடைய குடிமகனாக ஒருவன் இருக்கலாமா என்று கேட்கிறேன் நான். அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னிடம் வாக்கு பெற்றுத்தான் நீ அதிகாரத்திற்கு வந்தாய். எனக்கு அரசியல் சாசனம் எல்லா விதமான வாக்குரிமைகளையும் எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்துருக்கிறதே. நான் உன்னை எதிர்த்து பேசலாம், நான் உன்னை எதிர்த்து எழுதலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். பொய்யாக இருந்தால் வழக்கு போடுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர மற்ற எந்த நிலையிலும் நான் பேசக்கூடாது என்ற உன் வெளிப்படையான அரசாங்கம் தானே இது. என்ன சீன அரசாங்கமா? இந்திய அரசாங்கம் ஜனநாயக அரசாங்கம் என்று நீ சொல்வது வெளிப்படையான அரசாங்கம் என்னும் பொருளில் தான். இது ஜனநாயக அரசாங்கமா? ஒரு குடிமகன் பாதுகாக்கப்பட வேண்டியவன், அரசால் பாதுகாக்கப்பட வேண்டியவன். எங்கேயாவது நெடுஞ்செழியன் ஆண்ட காலத்திலோ கரிகாலன் ஆண்ட காலத்திலோ மற்றவர்கள் ஆண்ட காலத்திலோ தன்னுடைய குடிமகனின் மீது வழக்கு போட்ட வரலாறு மன்னர்கள் காலத்திலே உண்டா? என்னுடைய நீதி பறிக்கப்பட்டது என்று கண்ணகி நீதிமன்றத்திற்கு போனாலே தவிர இவனே கொஞ்சம் போய் கஞ்சாவை வைத்து விட்டு அவனை கைது செய்வது என்கின்ற வழக்கமெல்லாம் மன்னர்கள் காலத்தில் இருந்ததுண்டா? எந்த ஒரு குடிமகனையும் மன்னர்கள் நேரடியாக மன்னர்கள் நினைத்தால் கொலை கூட செய்வார்கள் என்பது வேறு. ஆனால் அறத்திற்கு அஞ்சி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று தான் நாம் வரலாற்றில் படிக்கின்றோம். ஆனால் இது ஒரு ஜனநாயக அரசு இது மாதிரி பொய் வழக்குகளை கஞ்சா வழக்குகளை போடுவது என்பது நான் கேட்கிறேன். நெருக்கடி நிலை காலத்தில் உன்னை கொண்டு போய் வைத்து அடி என்று அடித்தார்கள், உதைத்து நொறுக்கினார்கள். நீ ஒரேடியாக புலம்பியிருக்கிறாய் உங்களுடைய வரலாற்றில். சிட்டி பாபுவை கொன்றார்கள். இதற்காக நீ ஊழல் செய்தா என்றால் ஊழலுக்கான வழக்கை உன் மீது போட வேண்டுமே தவிர ஊழல் என்பது உங்கள் காலத்திலே தான் தொடங்கியது என்பதில் எனக்கு எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஊழலுக்கு பழக்கப்படுத்தியவர்கள் நீங்கள். உங்களுடைய அரசு நீங்கள் ஜனநாயகத்திற்கு போராடினீர்கள் என்பதற்காக நீக்கப்படவில்லை. ஊழல் என்று சொல்லித்தான் இந்திரா காந்தி உங்களுடைய ஆட்சியை ஒழித்தார், கீழே இறக்கினார், உங்களை கொண்டு போய் சிறையில் வைத்தார். அதை பற்றி அப்புறம் விவாதிக்கலாம். ஆனால் உள்ளே வைத்தபோது ஊழலுக்காக உங்கள் மீது வழக்கு போடாமல் உங்களை அடித்து உதைத்து பல பேரை சாகடித்து இவ்வளவு கொடுமைகள் செய்தார் என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு மீண்டும் இன்னொருவனை உங்களுடைய ஆட்சியிலேயே ஒருவனின் மீது கஞ்சாவை வைத்து அவனுடைய கையை ஒடித்து அவனை கொலை செய்கின்ற அளவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவீர்களே. ஆனால் அப்படியானால் நீங்கள் கற்றுக்கொண்டது எதுவும் இல்லை என்பதுதானே பொருள். நீங்கள் எந்த கொடுமையை அனுபவித்தீர்களோ அந்த கொடுமையை பிறருக்கு செய்யாமல் இருப்பவன் தானே மனிதன். நீங்கள் அனுபவித்த கொடுமைகளை ஆட்சிக்கு நீங்களே வருகின்ற போது பிறருக்கு செய்வீர்களே. ஆனால் உங்களிடம் என்ன மனிதத்தன்மை இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். இந்த சவுக்கு என்ன அப்படி செய்து விட்டார் என்று கேட்கிறேன். உங்களுடைய ஊழல்களை எல்லாம் ஊடுருவி வெளிக்கொண்டு வந்தார். நான் கேட்கிறேன், 1-2 ஒரு ஊகத்திலும் சொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் பெருமளவுக்கு எனக்கே வியப்பாக இருக்கு. இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான செயல்களெல்லாம் வெளிப்படுத்துவது 2 பேர் தான். ஒன்று சுப்பிரமணிய சாமி, இன்னொன்று நம்முடைய சவுக்கு. எப்படித்தான் இவர்களுக்கு தெரியுமா? ஆக இவர்களுடைய அரசிலிருந்தே இவர்களுடைய அதிகாரிகளை வேண்டாதவர்கள் இவருக்கு செய்தி கொடுக்கிறார்கள், அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துவது என்பது மக்கள் ஆட்சியில் ஒரு கடமை. ஒரு அரசு தவறு செய்யுமானால் அந்த அரசை வெளிக்கொண்டு வருவது என்பது கடமை. அது ஒரு ஜனநாயக கடமை. இட் இஸ் ஏ டெமோக்ராட்டிக் ரைட், இட் இஸ் ஏ டெமோக்ராட்டிக் டியூட்டி ஆல்சோ. அதை சவுக்கு செய்தார். இதில் எதுக்காக அவரை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார்? அவர் மீது குண்டாஸ் எதற்காக போடுகிறாய்? என்ன பயங்கரவாதத்தை அவர் செய்து விட்டார் அவர் மீது குண்டாஸ் போடுவதற்கு? இது ஒரு ஜனநாயக நாடா என்று கேட்கிறேன். இது வெள்ளைக்காரன் வைத்திருந்தான் இந்த குண்டாஸ் சட்டத்தை. காந்தி மீது குண்டாஸ் சட்டம் தான் போட்டார்கள். அதற்கு பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு மக்கள் ஆட்சி. பாரதி சும்மா வெறும் வாய் வீச்சு வீசுகிறான். எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று. எல்லாரும் இந்நாட்டு மன்னரா? அரசுக்கு எதிரானவன் நீங்கள் என்று தெரிந்தால் நீங்கள் நாளைக்கு குண்டாசிலே உள்ளே போக வேண்டும். எல்லாரும் ஓர் நிலை, எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் எங்கே? நீ தவறு செய்தா என்று சொன்னால் சொன்னவன் குண்டாசிலே போக வேண்டும்.
அதிகாரம் உன்னிடம் இருக்கிறது, ஒரு நீதியும் இல்லாத ஆட்சி நீ நடத்துகிறாய். ஆகவே முதலில் சட்டத்திலிருந்து குண்டாஸ் ஆக்டை தூக்க வேண்டும். குண்டாஸ் என்ன அவ்வளோ பெரிய பயங்கரம், பாராளுமன்றத்தில் குண்டு வைத்தானா அவனை குண்டாசிலே போடுவதற்கு? கேள்வி இல்லாமல் போட வேண்டிய கட்டாயமே கிடையாது. குண்டாஸ் ஆக்டினுடைய பொருள் என்ன என்றால் நீதிமன்றம் குறுக்கிடாது. இவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தித்தான் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, நேரடியாக அனுப்பிவிடலாம். அவன் வேண்டுமானால் போராடி அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நீதிமன்றத்திற்கு போக வேண்டுமே தவிர, அரசாங்கம் நினைத்தால் யாருடைய உரிமையையும் பறித்து சிறையில் வைக்கலாம் என்கின்ற நாட்டில் குடிமகனாக இருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் இது போன்ற ஆட்சிகளின் கீழே. ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்ட போதும் ஒரு தகவலை சொல்கிறாரு, நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் பற்றி சொல்கிறார். இது என்ன அவர் சொன்னால்தான் தெரியுமா? நாட்டிலே இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த நிலை வரும். இதை அவர் சொல்லாவிட்டால் தெரியாதா என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், 7 கோடி பேருக்காகவும் ஒரு மனிதன் பேசுகிறான். 7 கோடி பேர் பேச மாட்டார்கள். வண்டி எடுக்கிறவன் இருப்பான், சவரம் செய்கிறவன் இருப்பான், துணி விழுக்கிறவன் இருப்பான், பலசரக்கடை நடத்துகிறவன் இருப்பான். எல்லோரும் வாழ்க்கையோடு போராடுகிறவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுக்கு ராத்திரி உணவு வேண்டும் என்கின்ற கவலை இதுதான் இருக்கும். இதற்கு பொது வாழ்க்கைக்கு வருகின்ற சிலர் இந்த மக்களின் எல்லா உரிமைகளுக்காகவும் பேசுகிறார்கள். ஒரு அரசை ஒரு மனிதன் குற்றம் சொல்வதும் அவனுடைய ஊழலை வெளிப்படுத்துவதும் எதற்காக என்றால் 7 கோடி மக்களின் பணத்தை சுரண்டுகிறான் என்பதற்காக. ஆகவே அவன் யாருக்காக? ஹீ இஸ் த ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் த 7 crores ஆஃப் பீப்புள். மக்களின் பிரதிநிதியாக இருந்து பேசுகின்ற ஒரு மனிதனுடைய வாயை இழுத்து இந்த அரசு தைக்குமானால் குண்டாசின் மூலம் அதனுடைய பொருள் 7 கோடி மக்களின் வாயையும் தைப்பதாக. பேசுவதற்கு, துணிந்து பேசுவதற்கு இது போன்ற மனிதர்கள் இல்லை என்றால் இந்த நாடு சுரண்டப்படுவதை எப்படி தடுக்க முடியும்? ஆகவே ஜனநாயக கடமை என்பது மக்கள் எல்லோரும் அவரவர்கள் வேலைகளிலே தான் இருப்பார்கள். தலைவர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் பேர், சில 1000 பேர் தான் பொது வாழ்க்கையிலே பாடுகளுக்கு தயாராகி எல்லாவற்றுக்கும் முன்னிற்பார்கள். அவர்கள் தான் தலைவர்களாக போற்றப்படுவார்கள். அந்த நிலையில் இந்த மக்கள் இது போன்ற செயல்களை செய்கின்ற அரசை 13 பேரை தூத்துக்குடியில் சுட்ட பிறகும் கூட கனிமொழி அந்த ஊரில் வெற்றி பெற முடிகிறது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் தூத்துக்குடி மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? எனக்கு சுவாச கோளாறு வருகிறது, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடு என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் போலீஸ்காரர்கள் சுட்டார்கள். ஏன் சுட்டார்கள்? அவர்களுக்கு 2வது சம்பளம் நடக்கிறது என்று சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் அவனுக்கு என்ன தேவை? குறிவைத்து சொல்ல வேண்டிய தேவை என்ன? அவர்களின் மீது கிரிமினல் வழக்கு போடு என்று என்றைக்கு நீதிபதி சொல்லிவிட்டாரோ அப்பொழுது அவர்கள் குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகள் இன்றைக்கும் உடுப்போடு அதிகாரத்தோடு இங்கே இருக்கிறார்கள். இதற்கு பிறகும் தூத்துக்குடியில் உள்ள மக்கள் கனிமொழிக்கு வாக்களிப்பார்கள். கனிமொழி எம்பி ஆவார் என்று சொன்னால் இந்த நாடு வாழத்தக்க நாடா என்று கேட்கிறேன் நான். மக்கள் எல்லா உணர்ச்சிகளையும் இழந்து விடுகிறார்களே, பிறகு நீங்கள் எப்படி உங்களுக்காக போராடி கொள்வீர்கள்? உங்களுக்காக போராடுவதற்கு எந்த கட்சியும் இல்லை என்று தானே நீங்களாக போராடினீர்கள். உங்களை சுட்டான். அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டாமா? இந்த ஆட்சி நம்மை சுட்டவனின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இவனுக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும்? வாக்கே அளிக்க போக மாட்டோம் என்று சொல்ல வேண்டியதானே? வாக்குச்சாவடிக்கே போக மாட்டோம். பரந்தூரில் வாக்குச்சாவடிக்கு போவதில்லை என்று சொன்னார்களே, விளைநிலங்களை எடுக்கிறோம் விமான நிலையத்திற்கு என்றவுடன் அவர்கள் யாருமே ஒரு ஆள் கூட வாக்குச்சாவடிக்கு செல்லவில்லை. அதே போல் வேங்கை வயலில் மலத்தை குடிநீரில் கலந்ததற்கு இன்றைக்கு வரை நடவடிக்கை இல்லை என்பதற்காக இவர்களுக்காக ஒரு கட்சி இருக்கிறது, திருமாவளவன் இருக்கிறார், இவர்களுக்காக நான் தான் பேசுகின்றவன் என்று சொல்லுகிறார். ஆனால் தன்னுடைய கூட்டணி கட்சியிடம் சீட்டை பற்றி அப்புறம் பேசலாம், முதலில் இதற்கு நடவடிக்கை எடு என்று சொல்ல அவரால் முடியவில்லை. அவருக்கு கூட்டணி 2 இடம், அதுதான் பெரிதாக தெரிகிறதே தவிர வேங்கை வயலில் என் மக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பது குறித்து நெருக்கடி கொடுப்பதற்கு திருமாவளவனால் முடியவில்லை. அந்த மக்கள் வாக்களிப்பதற்கு சாவடிக்கு போவதில்லை என்று இருந்தார்கள். அதுபோல் தூத்துக்குடி மக்களும் நாங்கள் வாக்களிக்க சாவடிக்கு போக முடியாது. 13 பேர் கொல்லப்பட்டதற்கு நீ அந்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கொல்வதற்கு அதிகாரம் காக்கி சட்டை போட்டவனுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். சிறையில் இருப்பவன் சவுகு சங்கரை கொலை செய்ய முயல்வான், இல்லை அடித்து துன்புறுத்துவான், கையை உடைப்பான், அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இவன் போலீஸ்காரனுக்கெல்லாம் சுடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இது என்ன நாடு இது? இதை கேள்வி கேட்பதற்கு இந்த நாட்டில் எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லை என்று சொன்னால் 12 கட்சிகளும் கூட்டணி தர்மம் என்ற பெயராலே ஆளுங்கட்சியினுடைய காலை நக்கி கொண்டு தெரிகின்றன. மற்றுமுள்ள கட்சிகள் வலுவில்லாத கட்சிகளாக இருக்கின்றன. இந்த அண்ணாமலை போன்ற மனிதர்கள் பிஜேபி அவர்கள் செய்கிற அடாவடித்தனம் அதை விட ரொம்ப கூடுதலானது. அவர்கள் என்ன குறைவாக செய்யக்கூடியவர்கள்?
வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் எல்லா துறையையும் ஏவி அந்த காரியத்தை தான் செய்வார்கள். ஆகவே இந்த நாட்டிலே ஒரு நல்ல தகுதி வாய்ந்த மனிதர்கள் ஒரு அரசியலில் இருந்து காரியங்கள் செய்வது, மக்களுக்கு விழிப்பை உண்டாக்குவது என்கின்ற நிலை இல்லாத காரணத்தினால் இத்தகைய அலங்கோலங்கள் எல்லாம் நடக்கின்றன. குண்டா சட்டத்தை அவர்கள் இன்னமும் உயிரோடு வைத்திருக்கிறார்களே. குண்டா சட்டம் எதற்கு? காந்தி கட்டியாக வச்சிருந்தார், ஊன்றிக் கொள்வதற்கு கம்பு தானே வைத்திருந்தார். உனக்கு எதற்கு இந்த சட்டம்? அப்படியானால் வேண்டாதவனை. உன்னுடைய காலத்திலும் அந்த சட்டம் இருக்கிறது, எடப்பாடி காலத்திலும் இருக்கிறது, இதற்கு முன்னால் இருந்தவர்கள் காலத்திலும் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் காலத்தில் கூட, வெள்ளைக்காரன் காலத்திற்கு பிறகு அது தூக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் தவறாக பயன்படுத்தாதவர்களாக இருந்தார்கள். காந்தியிடம் பயிற்சி பெற்றவர்கள் என்கின்ற காரணத்தினால் ஊழல் செய்வதோ அநியாயமாக நடந்து கொள்வதோ என்பதெல்லாம் அவர்கள் காலத்தில் இல்லை. இப்பொழுது இவர்கள் அதிகாரம் பறிபோய்விடும் என்று அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் ஊழல் வெளிப்படுத்தப்படும் போது சவுக்கு சாதாரணமாக அவருடைய ஒரு நாளைக்கு ஒரு ஊழல் வெளிப்படுத்துவார். அவர் ரொம்ப அது ஒரு பெரிய அரும்பணி தான். அவரை போன்ற மனிதர்கள் அச்சுறுத்தலிலிருந்து காக்கப்படாவிட்டால் அது நாட்டுக்கு இழப்பே தவிர அது அவருக்கு இழப்பில்லை. இல்லை, அதிமுகவினர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இது போல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கேன் சார். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லி? அதிமுக வாங்குதான்னு சொல்லுவார்கள். அதிமுகவை பற்றி அவர் பேசினால் திமுக வாங்குவது இல்லை என்றால் கம்யூனிஸ்ட் யாரையாவது சொல்லுவார்கள். இதெல்லாம் சொல்லப்பட்ட செய்தி உண்மையா? சவுக்கு சங்கர் வெளிப்படுத்திய 100 தகவல்களில் 80-90 தகவல்களாவது உண்மையா? அந்த உண்மைக்காக திமுக ஒழிக்கப்பட வேண்டும். அது மக்களிடம் அருவருப்பான நிலையை அடைகின்ற கட்டம் ஏற்பட்டது என்பது உண்மையா? அதை செய்தானா இல்லையா திமுக காரணம்? அதுதான் கேள்வியை தவிர இது போன்ற ஊகங்களின் அடிப்படையான கேள்விகளுக்கெல்லாம் நானும் சேர்ந்து கொண்டு இவனை பேசினால் அவனிடம் வாங்கியிருப்பான், அவனை பேசினால் இவனிடம் வாங்கியிருப்பான், எவனும் உண்மையாக பேச மாட்டான் என்று நீங்கள் ஒரு கருத்தை நாட்டு மக்களிடம் விதைக்கிறீர்கள். முதலிலே பேசப்பட்ட செய்தி உண்மையா? திமுகவை பற்றி என்னென்ன ஊழல் சொன்னாரோ அந்த ஊழலெல்லாம் உண்மையா இல்லையா? ஏன் திமுக கோவப்படுகிறது? திமுகவுக்கு இவ்வளவு கோபம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஆட்சியில் இருக்கிறான், அவன் செய்கின்ற தப்பை சொல்வதற்கு எவனுக்கு தைரியம் இல்லை. கூட்டணி கட்சிகளாக செத்து போய் கிடக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் ஒரு எதிர்க்கட்சி போல செயல்படுகிறானே என்று நாம் அவனை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவனிடம் காசு வாங்கி கொண்டான், இவனிடம் கோவணம் வாங்கி கட்டி கொண்டான் என்றெல்லாம் பேசினால் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சட்டம் இனிமேல் கை கொடுக்க என்னென்ன விஷயங்களை கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சார் அவருக்கு? என்ன சட்டம்? குண்டாசில் போட்டு அவர் படுகின்ற பாடெல்லாம் பட்டு பிறகு நீதிமன்றத்திற்கு போய் விண்ணப்பித்து வருவார். ஆகவே நான் ஒன்று சொல்லுகிறேன், மக்கள் இதுபோல் அஞ்சாமல் பேசுகின்ற ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பாக மக்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் இவனுக்கே இந்த கதி ஏற்படும் என்றால் சாதாரணமான வண்டி இழுக்கிற மனிதனுக்கு என்ன, அவன் என்ன இதை பற்றி பேச தெரிந்தவனா? பேசுவானா? பேசினால் அவனை விடுவார்களா? விட்டால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? இதெல்லாம் முறையில்லாத ஆட்சி, ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி. நான் சொல்லுகிறேன், குண்டாசை பயன்படுத்துகிற ஆட்சி, ஒரு குரூவல் ரெஜிம், குரூவல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் அவர் சட்ட ஊழலை பற்றி பேசும்போது தான் கைது செய்யப்படல. ஒரு பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளை பற்றியும் அவதூறாக பேசும்போது தான் கைது செய்யப்படுகிறார். அவதூறு என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக பேசிய ஒன்று சரி. ஏன் பேசினா என்றால் அதற்குரிய என்ன பெரிய கொலையாக செய்து விட்டார். அவர் கொலையாக செய்து விட்டார். நாட்டிலே கொலையே செய்தீர்கள் தூத்துக்குடியில், அதற்கே நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. என்ன ஒரு வாயால் வார்த்தை சொன்னால் கேட்டால் மன்னிப்பு கேட்கிறார், இல்லாவிட்டால் அவர் தன்னை திருத்திக் கொள்கிறார், இல்லாவிட்டால் அபராதம் போடுங்கள், இல்லாவிட்டால் 10 நாள் சிறையில் வையுங்கள். என்ன பெரிய குடியாக முடிவிட்டது? உலகத்தில் நடக்காதது என்ன? பேசுகிறார், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று பேசுகிறார். சட்டப்படி அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அவதூறு சட்டம் என்றால் போடு. அது போட்டு அது மாதிரி பேசாத நிலையை ஏற்படுத்து, வாயை கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை உண்டாக்கு. அதற்காக குண்டாசில் எதற்கு வைக்கிறாய்? நீ என்ன பெரிய யோக்கியன் குண்டாசில் வைக்கின்ற அளவிற்கு? உங்களுக்கு பழி வாங்க வேண்டும், ஒவ்வொரு அதிகாரியும் பற்றி அவர் பேசுகிறார், அவர்களை வெளிக்கொண்டு வருகிறார் என்பதற்காக நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்று உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கும் அதுக்கு இந்த பொம்மை அரசு, அது சாவி கொடுத்தால் இயங்குகின்ற அரசு, ஸ்டாலினுடைய அரசு. அந்த அரசு இந்த அதிகாரிகளை கருத்தில் கொள்ளும், அந்த அதிகாரிகளிடம் அஞ்சி நடந்து கொள்கிறது. அதனாலே தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. போலீஸுக்கு அஞ்சுகிறது. ஏனென்றால் இவர்கள் தவறாக போலீஸை பயன்படுத்துவார்கள். ஆகவே போலீஸ் தவறாக நடக்கின்ற போது அமைதி காக்க வேண்டும் என்று இந்த அரசு நினைக்கிறது. இதெல்லாம் சரியில்லை.
நமக்கு அரசினுடைய கொடூரங்களும் அரசினுடைய கொடூரமான சட்டங்களும் தான் முக்கியமே தவிர, ஒரு மனிதன் ஒரு மனிதரை சொன்னார் என்றால் ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று வழக்கு போடுங்கள், அவதூறு வழக்கு போடுங்கள் அல்லது வேறு வழக்கு போடுங்கள், இதெல்லாம் சாதாரணமான சங்கதி. அவன் என்ன கொலையாக செய்து விட்டான், பெரிய குற்றத்திற்கு தூக்குக்கு போவதில் அளவுக்கு குண்டாசில் வைக்கின்ற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் என்று நான் நினைக்கின்றேன், கேட்குறேன்.